எல்லாருக்கும் வெல்கம் டு அம்மாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஆல்ரெடி 2 ஹவர் ஊற வச்சு மசூதெல்லாம் மிக்சியில் போட்டுக்கிறேன். இது கூட பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, பேக்கிங் பவுடர், உப்பு போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். எனக்கு உப்பு பத்தலை, உப்பும் லெமனும் லாஸ்ட்டில் பிழிஞ்சு போட்டுக்கிறேன். இப்போது பீஸாவோட சாஸ் எப்படி பண்ணுறது? அதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு பாத்திரத்தில் 4 தக்காளி, 4 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். இப்படி தோல் நீக்கினா தூள் வர மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம், ரொம்ப நைஸாக வேணாம். இப்போது கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அந்த சாஸு ஊற்றிக்கலாம். அது கூட உப்பு, பாதி லெமன், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் பாதி ஸ்பூன் போட்டால் போதும். இது நல்லா கொதிக்கட்டும். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு இன்னும் கொஞ்சம் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. சாஸ் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த சாஸ் ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்குறத விட இது செம்ம எம்மியாக இருந்துச்சு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இன்னொரு பக்கம் நான் பேன் வச்சு பீஸா பேட்டரை ஊற்றி ஒரு சைடு வேக வச்சுக்கிறேன். பீஸா பேட்டரை தோசை மாதிரி ஊற்றிக்கோங்க. ரொம்ப திக்கவும் வேணாம், ரொம்ப தின்னவும் வேணாம். செட் தோசை ஊற்றிக்கிற மாதிரி ஊற்றி. இந்த சாஸ் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த பேட்டர் ஊற்றும் போது ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். சைடில் ரெக்கார்ட் பண்ணுறேன், ஆனால் உங்களுக்கு தெரியாது. இப்போ சாஸ் நல்லா கொதித்த உடனே லாஸ்ட்டில் அதுக்கு ஆரிகானோ போட்டு இறக்கிடுங்க. இந்த பீஸா ரொம்ப பசங்க விரும்பி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ அந்த பீஸா பேஸை திருப்பி போட்டு நம்ம செஞ்சு வச்ச சாஸை போட்டு உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பப்பட்டது. நான் இன்றைக்கி மஷ்ரூம், ஆனியன், கேப்சிகம் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு சாஸ் போட்டு அதுக்கு மேலே நல்லா சீஸை துருவி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஷ்ரூம், ஆனியன், அப்புறம் கேப்சிகம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிக்கோ இப்போ டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே மொசரல்லா சீஸ் திரும்பவும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் தூவிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ போட்டு அப்புறமா சீஸ் போட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு சீஸ் போட்டு. இந்த வீட்டில் செஞ்ச சீஸ் செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் மொசரல்லா சீஸ் யூஸ் பண்ணால் இன்னும் செம்மையாக இருக்கும். பீஸா ரெடி. இப்போ இதை எடுத்துகிட்டு கட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா ஹெல்த்தியான பீஸா ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபாலோ ஃபார் மோர். கேன் யூ see the cheese ball?